சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 156வது ஆண்டாக ஊர் மக்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அவசர உலகில் பழமை மாறாமல் பாரம்பரியத்தை கடைபிடித்து திருவிழாக்களை கொண்டாடுவது எல்லாம் அத்திப்பூத்தார் போல் அரிதாகிவிட்டது. ஆனால் இங்கே ஒரு ஊர் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அல்ல 156 ஆண்டுகளாக மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் திருவிழாவை வருடம் தவறாது விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி முளைப்பாரி உற்சவ பொங்கல் விழா கோலாகலமாக கடந்த வாரம் துவங்கியது. 3 நாட்களாக ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து பால்குடம் பறவை காவடி ஏந்தி அலகு குத்தி பூக்குழி இறங்கி அம்மனுக்கு பொங்கல் வைத்து முளைப்பாரி தூக்கி முக்கிய வீதிகளில் வலம் வந்து அலங்கார குளத்தில் கரைத்து அம்மனை தரிசித்தனர். அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாதான் முக்கியமான விழா. அம்மனுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்தும் தெருக்களில் திருவிழா களை கட்ட துவங்கிவிடும். மாமன் மச்சான்கள் மீது பெண்களும் முறைப்பெண்கள் மீது ஆண்களும் மாற்றி மாற்றி மஞ்சள் தண்ணீர் ஊற்றி மகிழ்ந்தனர். உறவுகள் மீது உற்சாகமாக மஞ்சள் நீர் ஊற்றி துள்ளி குதித்து ஊர் மக்கள் விளையாடி மகிழ்ந்தனர். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்தாலும் தேடி பிடித்து மஞ்சள் தண்ணீர் ஊற்றுவதுதான் நம்முடைய ஸ்டைல். அம்மாவை மகிழ்விக்க நாங்கள் மாமே மச்சான் மருமை நாத்து மாறுகள்கிட்ட உற்சவ விழாவை கொண்டாடுவோம். அந்த மஞ்சள் தண்ணி விழாவை நல்லா சிறப்பாக நடத்துவோம். எல்லா மக்களையும் கூப்பிடுவோம். அப்படியே மழை போட்ட ஒளியிருப்பா. தெருமுழுக்க மஞ்சள் நீர் வெள்ளம் பாய்ந்தோடியது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரமயமாகும் நம் வாழ்வை கொஞ்சமாவது உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுவது திருவிழாக்கள் மட்டுமே என்பதில் சந்தேகம் இல்லை. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக மானாமதுரையில் இருந்து செய்தியாளர் இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.